அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நாங்கள் எது பண்ணாலும் நீங்கள் வந்து இனிமேல் எலக்ட்ரல் பாண்ட் கேஸ் மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. கெஜ்ரிவாலுக்கு வேற யாருக்கு எந்த ரிலீஃப் கொடுக்கூடாது. அப்படிதான் மிரட்டுறாங்க. இந்த லெட்டர்ல தலைமை நீதிபதி தாங்க மிரட்டிருக்காங்க. அதான் சொல்றேன். ஒரு அனாமதேய லெட்டர்ல தேர்தல் பத்திர கேஸ்ல 5 பேர் நேரடியா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை மிரட்டினாங்க. இன்னைக்கு 600 பேர் மறைமுகமா மிரட்டிருக்காங்க. அந்த மிரட்டின 600 பேருக்கு ஆதரவாக நிற்பதாக மோடியும் மறைமுகமா வந்து உச்சநீதிமன்றத்தை மிரட்டுறாரு. பிஜேபி தேர்தல் ஆணையம் முறையா செயல்படலை அப்படின்ற ஒட்டி வழக்குகள்லாம் வருது. இவிஎம் தொடர்பான பரிசீலனைகள் வருது. எல்லாம் வர்ற போது உச்சநீதிமன்றம் இதில் என்ன செய்யுமோன்ற பயம் மோடியும் மோடி வக்கீல்களுக்கு வந்துருச்சு. அப்போ உச்சநீதிமன்றம் முன்கூட்டியே ஒரு மிரட்டி வைக்கிறது அப்படின்ற வேலையை வந்து செய்யறது தான் இந்த அனாமதேய கடிதம். இந்த கடிதம் ஒரு மொட்டை கடிதம். ஆமா, 600 வழக்கறிஞர்கள் 3 பேர் முக்கியமான போட்டிருக்கிறாங்க. யார் மேல குற்றம் சாட்டிருக்காங்கன்னு சொல்லணும்ல. நீங்க ஒரு கடிதம் எழுதுறீங்க. கடிதத்துல என்ன சொல்றீங்க? அதாவது ஒருத்தருக்கு முக்கியமாக கையெழுத்து போட்டிருக்காரு, ஆதிஸ் அகர்வாலா, சங்க தலைவர் இல்லையா? ஆமா, சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட். இந்த தேர்தல் பத்திர வழக்கில் ஜனாதிபதி கடிதம் எழுதினாரு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நீங்கள் நிறுத்தி வைக்கணும், நீங்கள் இதில் வந்து தலையிடணும் அப்படின்னு எழுதுன மிகப்பெரிய புத்திசாலி மனன் குமார் மிஸ்ரா. காந்தியோட ஒப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக அவர் பேசியிருக்கிறாரு. சோசியல் மீடியாவில் இப்பயும் போய் பாருங்க. அதாவது காந்தியின் ஆன்மா மோடிகிட்ட குடிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னவர். அப்படியே சொன்னார். மோடியை வந்து மை லார்ட், கடவுளே. அவர் ஹரிஸ் சால்வே பற்றி ஒரு சின்ன அறிமுகத்துக்காக நான் வந்து சொன்னேன். அவர் அதில் கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த 3வது திருமணத்தில் கலந்துக்கிட்ட முக்கியமான ஆள் யாருன்னா, இந்தியாவில் தேடப்படக்கூடிய குற்றவாளி லலித் மோடி. அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதி சந்திரசூட் வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஆற்றல் மிக்க, அதே சமயம் விஷயங்களை புரிஞ்ச ஒரு நுட்பமான ஒரு நீதிபதி. அவர் பயப்படாம, அஞ்சாம, உறுதியா, தைரியமா வந்து சார் வணக்கம். வணக்கம். முக்கியமா தேர்தலுக்கு சூடுபடுத்துகிற நேரம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நேரங்களில் உச்சநீதிமன்றம் தான் ஒரு பெரிய நம்பிக்கை அளித்திருக்கிறது, தடாலடியான தீர்ப்பு கொடுத்துருக்கிறது. இதற்கிடையே நேற்றிலிருந்து ஒரு சம்பவம் எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக 600 வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு, குறிப்பாக சந்திரசூட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அது வந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கும்பல் வந்து நேர்மையை கேள்விக்குள்ளாக்கு, நீதிமன்ற நடவடிக்கை கேள்விக்குள்ளான வார்த்தைகளும் பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. அவர்கள் யார், என்ன நடக்கிறது, அவர் சொல்வதா ஒருவேளை சரிதான்? அதாவது மார்ச் 26, 2024 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்கிறாங்க. இதான் அந்த கடிதத்தோட நகல். இந்த கடிதம் வந்து 3 பக்கம் இருக்குது. பின்னாடி நிறைய வழக்கறிஞர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக 3 வழக்கறிஞர்கள் சொல்லலாம், பேர் சொல்லும்படி. ஒருத்தர் வந்து ஹரிஸ் சால்வே. அவர் வந்து பழைய சொலிசிட்டர் ஜெனரல். இப்போ தேர்தல் பத்திர வழக்கில் எஸ்பிஐக்காக ஆஜரானார். இன்னும் பிஜேபி மோடி கவர்மெண்ட்டுக்காக பல வழக்கில் வந்து ஆஜராகிருக்கிறாரு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஜனநாயகத்தை கூட ஒழித்து கட்ட மோடி அரசாங்கம் வந்து ஒரு குழு நியமித்தாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல். அதில் முன்னாள் ஜனாதிபதி கோவிந்த் தலைமையில் போட்டாங்க. அதில் ஒரு மெம்பர் இந்த ஹரிஸ் சால்வே அதில் இருக்கார். அதே போல் வந்து
ரிலையன்ஸுக்கு அவர் வக்கீல், டாட்டாவுக்கு அவர் வக்கீல், ஐடிசிக்கு அவர் வக்கீல். இந்த ஐடிசி எல்லாம் எலக்ட்ரல் பாண்டில் வந்திருக்கு. இதோட ரொம்ப முக்கியமாக 2023 செப்டம்பர் 5 வந்து அவர் 3வது திருமணம் பண்ணுறாரு லண்டனில். இந்த வயசுலையா? ஆமாம், 68 வயசு. அது எந்த வயசுல திருமணம் பண்ணலாம், அதுக்கு ஒன்றும் நம்மளுக்கு ஆட்சேபனை கிடையாது. 3வது திருமணம் பண்ணுறாரு. அது என்ன பிரச்சனைன்னா, எதனால் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 3வது திருமணத்தில் கலந்துக்கிட்ட முக்கியமான ஆள் யாருன்னா, இந்தியாவில் தேடப்படக்கூடிய குற்றவாளி லலித் மோடி. அதாவது ஐபிஎல், இது இந்திய கிரிக்கெட் வாரியத்தில் 753 கோடி ஊழல் பண்ணி பல ஊழலில் மாட்டி லண்டனுக்கு தப்பிச்சோடி அங்கே தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க நபர். இந்த பிஜேபியோட ஒன் நேஷன் ஒன் போல் பேனலில் இருக்கக்கூடிய அட்வொகேட் திருமணத்தில் வந்து கலந்துக்கிறாரு. ஆனால் மோடி அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கலை. நேர்மையானவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலை. கல்யாணத்திலே வந்து கலந்துக்கிறாரு. ஆனால் சிபிஐயும் பல மோடி அரசின் பல ஏஜென்சி வந்து அவரை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அவர் அங்கே கல்யாணத்தில் வந்து கலந்துக்கிறாரு. அவர் ஹரிஸ் சால்வே பற்றி ஒரு சின்ன அறிமுகத்துக்காக நான் வந்து சொன்னேன். அவர் அதில் கையெழுத்து போட்டிருக்காரு. 2வது வந்து மனன் குமார் மிஸ்ரா, அவர் வந்து இந்திய பார் கவுன்சிலோட சேர்மன், பார் கவுன்சில் சேர்மன். அவர் 2014 பிஜேபியில் அவர் சேர்ந்துட்டார். சேர்ந்து வழக்கறிஞர்கள் எல்லாரும் வந்து பிஜேபிக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அடுத்து வாரணாசி தொகுதியில் மோடிக்காக ஒரு வாரம் பிரச்சாரம் பண்ணார். ரொம்ப முக்கியமாக மோடியை வந்து காந்தியோடு ஒப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக அவர் பேசியிருக்கிறாரு. சோசியல் மீடியாவில் இப்பயும் போய் பாருங்க. அதாவது காந்தியின் ஆன்மா மோடிகிட்ட குடிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னவர். அப்படியே சொன்னார். மோடியை வந்து மை லார்ட், கடவுளே, இவர் தான் கடவுள், இவர் தான் நாட்டை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு லெட்டர் எழுதுன ஒரு பேர் வழி. அவர் எப்படிப்பட்ட நபராக இருப்பார்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. எப்போ எல்லாம் மோடி கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி வேறு ஏதாவது வருதோ அப்போ எல்லாம் அவர் இறங்கி வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு, என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன வார்த்தைனாலும் வச்சுக்கோங்க, வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். XXXன்னு வச்சுக்கோங்க. 3வதாக வந்து ஒருத்தருக்கு முக்கியமாக கையெழுத்து போட்டிருக்காரு, ஆதிஷ் அகர்வாலா, சங்க தலைவர் இல்லையா? ஆமாம், சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட். இந்த தேர்தல் பத்திர வழக்கில் ஜனாதிபதி கடிதம் எழுதினார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நீங்கள் நிறுத்தி வைக்கணும், நீங்கள் இதில் வந்து தலையிடணும் அப்படின்னு எழுதுன மிகப்பெரிய புத்திசாலி அந்த சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டு. அவருக்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவரை பதவியிலேருந்து நீக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நேரடியாக செயல்படுறாரு, வக்கீல்களை வந்து அடவு வைக்கிறார், சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனை கேவலப்படுத்துகிறாருன்ற முறையில் அவர் மேலே கண்டன தீர்மானம் கொண்டு வந்து இப்போ வந்து நிலுவையில் இருக்குது. இதில் கையெழுத்து போட்ட 3 முக்கியமான நபர்கள் தான். மற்றதெல்லாம் வந்து அந்த கையெழுத்தை பார்த்தாலே 2017 வக்கீலானவங்க, 18 வக்கீலானவங்க, 19, 20, 21, 22 இப்படி சொல்லி போகிற வர ஆள்கிட்டலாம் கூப்பிட்டு ஒரு கையெழுத்து போட்டுப்பான்னு வாங்கியிருப்பாங்க. சீனியர் வக்கீல் யாரும் இல்லை, சீனியர் முக்கியமான ஆட்கள் யாரும் வந்து கிடையாது. மீதி எல்லாம் அந்த கையெழுத்தில் வந்து ஒரு 100 கையெழுத்து இருக்குது. அதை நான் பார்த்தேன். அந்த 100 கையெழுத்துலேயும் வந்து பெரும்பான்மை வந்து ரீசெண்டாக 4-5 வருஷத்துக்குள்ள என்ரோல் பண்ணவங்க தான். அவங்களுக்கு அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் வந்து போட்டிருக்கிறாங்க. இதான் அந்த கடிதத்தில் கையெழுத்திட்ட நபர்களின் யோக்கியதை. 2வது அந்த கடிதத்தோட யோக்கியதை அப்படி என்னன்னு பார்ப்போம். அதில் என்ன சொல்லுன்னு இருக்கு இல்லையா? ஆமாம், என்ன சொல்லியிருக்காங்க, கடிதம் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்றதுக்கு முதல்ல இந்த கடிதம் ஒரு மொட்டை கடிதாசி. மொட்டை கடிதாசி? ஆமாம், 600 வழக்கறிஞர்கள் 3 பேர் முக்கியமான போட்டிருக்கிறாங்க. யார் மேலே குற்றச்சாட்டிருக்காங்கன்னு சொல்லணும்ல. நீங்கள் ஒரு கடிதம் எழுதுறீங்க, கடிதத்தில் என்ன சொல்கிறீங்க? அதாவது நீதித்துறைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. இது ஒரு விஷயம். யாருனால? ஒரு குறிப்பிட்ட வெஸ்டர்ன் குரூப்பால் வந்து நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அவங்க நீதித்துறையை ப்ரெஷர் பண்ணுறாங்க, நெருக்கடி பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது. ஒரு தவறான நீதித்துறை குறித்து ஒரு தவறான கருத்து உருவாக்கத்தை பண்ணுறாங்க. அரசியல் நோக்கங்களுக்காக இதை வந்து பண்ணுறாங்க. சில வழக்கறிஞர்கள் ஒரு அரசியல்வாதிகள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதிட்டுட்டு கோர்ட்டில் அவங்கள டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அன்னைக்கே போய் மீடியாவில் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இது வந்து இதை வச்சு அவங்க வந்து ஜுடிஷியரியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. 2வது அவங்க வந்து சில குறிப்பிட்ட பெஞ்சுக்கு தான் சில வழக்கு போகுது, பெஞ்ச் ஃபிக்ஸிங் நடக்குது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. அவங்களுக்கு விருப்பமானது இல்லைன்னா அவங்க அதை எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்க நினைக்கிறது நடக்கணும், இல்லைன்னா எதிராக பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
நீதிமன்றத்துக்குள்ளேயே கோர்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, மீடியாவிலையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. வழக்கை இப்படி தான் தீர்மானிக்கணும்னு சொல்லி வந்து அவங்க நெருக்கடி பண்ணுறாங்க. எலெக்ஷன் நேரத்தில் இதை பண்ணுறாங்க, முக்கியம் எலெக்ஷன் நேரத்தில் இதை பண்ணுறாங்க. அதனால் வந்து தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகள் வந்து நீங்கள் இதில் முறையாக வந்து நடவடிக்கை வந்து எடுக்கணும். இதுதான் இந்த இதோட சாரம். சரிங்களா? இதில் இத்தனையும் பண்ணுறது யார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நீ சுப்ரீம் கோர்ட்டில் தானே இருக்க ஹரிஸ் சால்வே, சுப்ரீம் கோர்ட் பார் பிரசிடென்ட் தான். நீ பார் கவுன்சில் சேர்மன் தானே, டெல்லியில் தானே இருக்கீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிறதானே சொல்கிறீங்க. யாருன்னு ஒரு ஆள் பேர் சொல்லு. ஒரு ஆள் பேர் சொல்லாமல் அனாமதேய லெட்டர் எப்படி எழுதுனா இந்த லெட்டருக்கு என்ன மதிப்பு இருக்கு? குப்பையில் தூக்கி போட வேண்டிய ஒரு கடிதம். அப்ப இது வெறும் மொட்டை கடிதாசி எடுத்துக்க, வெறும் மொட்டை கடிதாசி. ஆனா பாருங்க, இந்த நாட்டின் பிரதமர் மனன்குமார் மிஸ்ராவால் கடவுள்னு புகழப்பட்டவர். பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கூட அவரை போலந்திருக்காங்க. மோடி அதை சப்போர்ட் பண்ணி அவர் ட்வீட் பண்ணியிருக்கார். அதாவது யூசிங் இன்டிமிடேஷன் டாக்டிக்ஸ் இஸ் டிபிக்கல் ஆஃப் த காங்கிரஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸோட தன்மையே இது மாதிரி மிரட்டல் அரசியல் பண்ணுறது தான் அப்படின்னு மோடி வந்து சொல்லியிருக்காரு. இந்த அட்வொகேட்ஸோட லெட்டரை இது பண்ணி சேர்த்து வந்து அவர் வந்து சொல்கிறார். இந்த கடிதத்தை குறிப்பிட்டு அதை வந்து சொல்கிறார். அதை தான் அட்வொகேட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் சார்புள்ளவர்கள் மிரட்டுறாங்கன்ற மாதிரி அவர் இதுக்கு ஒரு கலர் வந்து கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், காங்கிரஸ் வந்து மிரட்டினா யார் மிரட்டினா? அபிஷேக் மனு சிவங்கி மிரட்டினாரா? யார் மிரட்டினான்னு சொல்லு. நீ சொல்கிற இல்லை, இப்போ பிரசாந்த் பூஷனை சொல்லு, இப்போ கபில் சிபலை சொல்லு, யாரை சொல்லு, என்ன விஷயம்னு சொல்லு. எதுவுமே சொல்லாமல் இவர் சொலிசிட்டர் ஜெனரல் அந்த ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு அனாமதேய லெட்டர் எழுதுனா, இந்த லெட்டரை பிரதமர் வந்து ட்வீட் பண்ணுறாரு. இதை பல பத்திரிகையில் உடனே எடுத்து டிபேட் பண்ணால் கேவலமாக இருக்கா இல்லையா? எதுவுமே இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் இதை வச்சு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஒன்று. ரெண்டாவது, இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் சொல்கிறாங்களா, இது அத்தனையும் பிஜேபிக்கு தான் பொருந்தும். இந்த லெட்டரில் சொல்லியிருக்க விஷயம் பிஜேபிக்கு பொருந்தும். இதை நான் சொல்லலை. 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜனவரி 12, 2018 ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப், ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர், ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகை, ஜஸ்டிஸ் மதன் லோகூர் 4 பேரும் அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் வீட்டு முன்னாடி வந்து எல்லா மீடியாவும் கூப்பிட்டு 4 பேர் வந்து பேட்டி கொடுத்தாங்க. என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா, இங்கு வழக்குகள் செலக்டிவான சில பெஞ்சுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தது யாரு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். இவங்க லெட்டர் எழுதி யார்கிட்ட நடவடிக்கை கேட்குறாங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது செலக்டிவாக ஒரு பெஞ்சுக்கு போகுது. குறிப்பாக ஒரு வழக்கு சொல்கிறாங்க. கொல்லப்பட்ட மும்பை சிபிஐ நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் லோயா ஜட்ஜு, அவர் வந்து அமித்ஷா வழக்கு, அமித்ஷா மீதான கொலை வழக்கை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தார். மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். அந்த வழக்கு விசாரணை கேட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து வராங்க. அதை வந்து செலக்டிவாக ஒரு பெஞ்சுக்கு வந்து போகுது. தொடர்ச்சியாக வந்து மோடி அரசுக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் செலக்டிவாக ஒரு பெஞ்சுக்கு போகுது. பெஞ்ச் ஃபிக்ஸிங் நடக்குதுன்னு சொல்லி குற்றம் சாட்டினது மோடி அரசின் மீது குற்றம் சாட்டினது, அமித்ஷா மீது குற்றம் சாட்டினது உச்ச நீதிமன்றத்தின் 4 நீதிபதிகள், சிட்டிங் ஜட்ஜஸ், தலைமை நீதிபதி கீழே இருந்தவங்க, முக்கியமானவங்க. அவங்க அதுக்கு பிறகு வந்து அதில் வந்து ஒருத்தர் தலைமை நீதிபதியாகவே ஆனார். ரஞ்சன் கோகோய் தலைமை நீதிபதி ஆனார். அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே வந்து மோடி அரசை தான் வந்து நீங்கள் பெஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. ஆனால் இவங்களும் இப்போ சொல்லியிருக்காங்க. யாரை அவங்க சொல்கிறாங்கன்றதா இல்லை. இப்போ யாரை சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது. இப்போ அதே பிரச்சனைன்றது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இப்போ இந்த பிரச்சனை எதனால் இப்போ வந்து வருது அப்படின்னா, தேர்தல் பத்திர ஊழல் இருக்குல்ல, அதில் வந்து பிஜேபி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அதை வெளிக்கொண்டு வந்தது உச்சநீதிமன்றம். இதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டின் மீது கடும் கோபத்தில் வந்து பிஜேபி டீம் இருக்குது, பிஜேபி ஆதரவு வக்கீல்கள் டீம் இருக்குது. ஓப்பன் கோர்ட்டில் அந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு, அதாவது பிப்ரவரி 15, 2024 தீர்ப்பு வந்துடுது. மார்ச் மாதமே வந்து நீங்கள் தகவல் எல்லாம் எஸ்பிஐ வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும், 6ஆம் தேதி கொடுக்கணும். அவங்க வந்து 12ஆம் தேதிக்குள்ளே வெளியிடணும்னு சொல்லிட்டாங்க, பண்ணலை. அதுக்கு பிறகு கண்டெம்ட் போடுறாங்க. அந்த வழக்கில் கண்டெம்ட்டில் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. அதற்கு பிறகு கொடுக்க சொல்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் இன்னொரு பெட்டிஷன் போடுது. இதெல்லாம் முடிஞ்சு வர்ற போது, அந்த பெட்டிஷன் வர்ற போது, அந்த வழக்கு விசாரணைக்கு வர்ற போது, இது பிஜேபிக்கு தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய நெருக்கடியாக மாறும் அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு அன்னைக்கு ஒரு 4 லாயர் வந்து மிரட்டினாங்க.
அப்படி மிரட்டின ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆதிஷ் அகர்வாலா. அன்னைக்கு ஓப்பன் கோர்ட்டில் எல்லாரும் வந்து பார்த்தோம். இன்னொரு எஸ்பிஐக்காக ஆஜராயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக வாதிட்டவர் ஹரிஷ் சால்வே. எஸ்பிஐ விவரத்தை கொண்டா கொடுக்க முடியாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக வந்து இது பொலிட்டிக்கலாக பண்ணுவாங்க, 10 வருஷத்துக்கு நீ பிஏஎல் போடுவாங்க, இதுக்கு விசாரணை கேட்பாங்க, அப்படியெல்லாம் பேசினவர் ஹரிஷ் சால்வே. சரிங்களா? அவர் ஒருத்தர் இதில் கையெழுத்து போட்டிருக்காரு. கையெழுத்து போட்ட 2 பேரில் அந்த எலக்ட்ரல் பாண்ட் கேஸில் உள்ளவங்க 2 பேர். இன்னும் சில வக்கீல்களை வச்சு வந்து அன்னைக்கு வந்து ஓப்பன் கோர்ட்லேயே வந்து மிரட்டுறாங்க. உச்சநீதிமன்றம் கண்டெம்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அது வந்து நின்றுச்சு. இதெல்லாம் ஆன்லைனில் எல்லாம் இது சோசியல் மீடியாவில் முழுக்க வந்து வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டில் இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சு. அப்போ வந்து நேரடியாக வந்து மிரட்டுறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக வந்து இது அடுத்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து பிஜேபி தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படலை அப்படின்ற ஒட்டி வழக்குகள்லாம் வருது, இவிஎம் தொடர்பான பரிசீலனைகள் வருது. எல்லாம் வர்றபோது உச்சநீதிமன்றம் இதில் என்ன செய்யுமோன்ற பயம் மோடி வக்கீல்களுக்கு வந்துருச்சு. அப்போ உச்சநீதிமன்றம் முன்கூட்டியே ஒரு மிரட்டி வைக்கிறது அப்படின்ற வேலையை வந்து செய்கிறது தான் இந்த அனாமதேய கடிதம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு ஃப்ராடு பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதற்கு முன்னாடி கெஜ்ரிவால் போன்றவர்களை கைது செய்து வைக்கிறாங்க. ஒரு இந்திய வரலாற்றில் ஒரு சிட்டிங் சிஎம்மை கைது பண்ணுறாங்க. வெறும் அப்ரூவர் சாட்சியை வச்சு கைது பண்ணுறாங்க. இது ஹைகோர்ட்டில் வழக்கு வந்திருக்கு. ஹைகோர்ட்டில் முடிவான்னு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும். அவன் டெல்லியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை வெளியே கொண்டு வரணுன்றதுக்கான வாதங்கள் வைக்கப்படும். அப்படி வச்சா கெஜ்ரிவாலுக்கு சட்டப்படி எந்த நியாயமும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மறைமுக முயற்சி தான் இது. 2வது, தேர்தலில் ஃப்ராடு பண்ணாலும் எதையும் சுப்ரீம் கோர்ட் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியும் இதாக இருக்குது. அன்னைக்கு ஓப்பன் கோர்ட்டில் தேர்தல் பத்திர கேஸில் 5 பேர் நேரடியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதியை மிரட்டினாங்க. இன்றைக்கி 600 பேர் மறைமுகமாக மிரட்டியிருக்காங்க. அந்த மிரட்டின 600 பேருக்கு ஆதரவாக நிற்பதாக மோடியும் மறைமுகமாக உச்சநீதிமன்றத்தை மிரட்டுறாரு. இவ்வளோதான் அதில் நடந்தது. ட்வீட் போட்டிருக்காரு. எங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு அனாமதேய லெட்டருக்கு யார் என்ன தவறு பண்ணாங்கன்னு எதுவுமே இல்லாமல், எந்த கேஸ் விவரமும் இல்லாமல், எந்த தேதியில் என்ன நடந்துச்சுன்னு இல்லாமல், எதுவுமே இல்லாத ஒரு அனாமதேய லெட்டருக்கு பிரதமருக்கு போடணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு விரும்புகிற வழியில் மற்றவங்க நடத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு. நீ பெரிய பயங்கர அதிகாரம் கொண்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி மோடி கவர்மெண்ட்லேருந்து ஜுடிஷியரி யாரும் மிரட்டலையா? துணை ஜனாதிபதி என்ன பேசினாரு? நாங்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்தால் இதை ரத்து செய்ய சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? பாராளுமன்றம் தான் சுப்ரீம் அப்படின்னு பேசினார். மோடியோட லா மினிஸ்டர் அவர் பேசினார். என்ன சொன்னார்னா, சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, பேசிக் ஸ்ட்ரக்சர் இப்படின்னு 2 விஷயத்தை இவங்களா கண்டுபிடிச்சிருக்காங்க. கான்ஸ்டியூஷனில் எதுவுமே அப்படி கிடையாது. இதெல்லாம் இவங்க இப்படியே செய்ய போச்சு. சுப்ரீம் கோர்ட்டு கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டினா என்னன்னு முதல்ல கிளியர் பண்ணணும். 2 நீதிபதிகள் 2 விதமாக சொல்கிறாங்க அப்படின்னு நேரடியாக அவரும் மிரட்டினார். இன்னும் பல ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்டில் இன்னைக்கு வரை சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் பரிந்துரைத்த பலரை நியமிக்கலை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜான் சத்யன் ஒரு வழக்கறிஞர் 2021 பரிந்துரைத்து இன்னைக்கு வரை நியமிக்கலை. ஆனால் பிஜேபி கட்சியில் மகளிர் அணியில் பொறுப்பாளராக இருந்த திருமதி விக்டோரியா கௌரியை அதுக்கு பிறகு ரெக்கமெண்ட் பண்ணி நியமிச்சிட்டாங்க. ஆனால் ஜான் சத்யனை நியமிக்கலை. காரணம், மோடியை அவர் விமர்சனம் பண்ணார். சுப்ரீம் கோர்ட் 3 தடவை இதுவரை அனுப்பிட்டாங்க, இதுவரை மதிக்கலை. அப்போ மொத்தத்தில் மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே என்னென்ன ஜுடிஷியரியை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு 100 விஷயம் நம்ம சொல்ல முடியும். அப்பாயின்மெண்ட்டில் கூட 2018 மோடி கவர்மெண்ட் வந்ததில் உயர்நீதிமன்றங்களில் 554 ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எஸ்டி 6 பேர், எஸ்சி 19 பேர், ஓபிசி இந்தியாவில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஓபிசி 58 பேர், எஃப்சி ஃபார்வர்ட் கேஸ்ட் எத்தனை தெரியுமா? 430 பேர், 77%. 430 பேரை 554 430 பேர் அவங்கள தான் போட்டிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, சந்திரசூட் அவர்கள் தலைமை நீதிபதியாக வரும்போதே அவரை எப்படி கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதின பத்திரிகை ஆர்எஸ்எஸோட சுவராஜ்யம். நவம்பர் 10, 2022 ஆர் ஜெகநாதன் ஒருத்தவர் ஆர்எஸ்எஸின் சுவராஜ்ய பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதில் தலைமை நீதிபதியாக வரும் சந்திரசூட் நீதித்துறையில் டைவர்சிட்டி எல்லா தரப்பையும் அதில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவர் வேலை கிடையாது, அது பாராளுமன்றத்தோட வேலை. இவர் கொலிஜியம் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. சபரிமலை கேஸ்லேயே இவர்
இவர் இது பண்ணது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால் வந்து இவரால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் 2030 வரை இருப்பாங்க, அதனால் இவரை நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக வந்து கையாளணும் அப்படின்னு எழுதுனது RSS. சந்திரசூட் வரும்போதே எழுதுனது RSS. இப்படி நீதித்துறையின் மீது இவங்க வந்து இவங்களோட தாக்குதல் அப்படின்ற வந்து ஏராளமான விஷயத்தை சொல்ல முடியும். பல நீதிபதிகளே இவங்களை கையில் எடுத்திருக்காங்கன்றது சொல்ல முடியும். அமித்ஷா கேஸை விடுதலை பண்ண சதாசிவம் கேரளா கவர்னர், அதே போல் வந்து ரஃபேல் இந்த வழக்கையெல்லாம் விசாரித்த ரஞ்சன் கோகோய் வந்து அதுக்கப்புறம் ராஜ்யசபா MP. இதில் பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு சொன்ன அப்துல் நசீர் இங்கே கவர்னர். ஆமாம், கவர்னர், ஆந்திரா கவர்னர். இப்படி அவங்க பல நீதிபதிகளை கையில் எடுத்து நீதித்துறையை மிரட்டினது, பல விஷயங்கள், லோயா கொலை, இப்படி பல்வேறு விஷயங்கள் மோடி கவர்மெண்ட்டு ஜுடிஷியரியில் எந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும். கடைசியாக கூட ஒரு இந்த PMLA வழக்கு, இன்னைக்கு PMLA வச்சு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. PMLA வழக்கை வந்து ரீகன்சிடர் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி போட்ட வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் முன்னாடி வந்துச்சு. வந்தனே இவங்க நீங்கள் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்க, நீங்கள் விசாரிக்காதீங்க நேரடியாக வந்து மிரட்டினாங்க. அப்போ அவர் வந்து ஏதோ நடக்குது, தலைமை நீதிபதி தெரிஞ்சுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகி வந்து போயிட்டார். அந்த அளவுக்கு நீதிபதிகளே புலம்பக்கூடிய நிலைமையில தான் வந்து ஜுடிஷியரி வந்து மோடி கவர்மெண்ட் வச்சிருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இது வந்து மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே பார்த்துக்கங்க, நாங்கள் எது பண்ணாலும் நீங்கள் வந்து இனிமேல் எலக்ட்ரல் பாண்ட் கேஸ் மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, கெஜ்ரிவாலுக்கு வேற யாருக்கு எந்த ரிலீஃப் கொடுக்கூடாது, அப்படிதான் மிரட்டுறாங்க. இந்த லெட்டரில் தலைமை நீதிபதி தாங்க மிரட்டிருக்காங்க. அதான் சொல்கிறேன், ஒரு அனாமதய லெட்டரில் மோடி சப்போர்ட் பண்ணுறாருல. இப்போ என்ன, நான் பின்னாடி இருக்கேன் தானே அர்த்தம். வக்கீல்கள் மட்டும் கிடையாது, மோடி பின்னாடி இருந்து அந்த லெட்டரை வந்து சொல்லி வந்து ஜுடிஷியரியை இவங்க மிரட்டுறாங்க, காங்கிரஸ் மிரட்டுது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படின்றதான். அப்போ பிஜேபி வழக்கறிஞர்களும் மோடியும் சேர்ந்து நேரடியாக நீதித்துறை வந்து மிரட்டுறாங்க. ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது, தன்னிச்சையான சுதந்திரமான நீதித்துறை இருப்பது வந்து இது வந்து நம்ம அரசாங்கத்துக்கு வந்து ஆபத்து, பிஜேபிக்கு ஆபத்து, தேர்தலை நம்ம எதுவும் வந்து சிக்கல் பண்ண முடியாது அப்படின்ற நோக்கத்தில் தான் இது வந்து நடத்துறது. மொத்தத்தில் எழுதின நபர்கள் தான் நீதித்துறையை மிரட்டுகிறார்கள் ஒழிய இதில் சொல்லப்படக்கூடிய மறைமுகமாக சொல்லப்படக்கூடிய நபர்கள் கபில் சிபலோ பிரசாந்த் பூஷனோ இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்காக நிற்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் நான் தெரிஞ்சது தான். பல இன்னல் நெருக்கடி, பிரசாந்த் பூஷன் நேரடியாக தாக்கப்பட்டார், கண்டெம்ட் அவர் மீது எடுக்கப்பட்டது, இப்படி பல விஷயங்கள்லாம் தாண்டி வந்து தான் இன்றைக்கி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 5-6 பேர் மனச்சாட்சி உள்ள மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களால தான் குறைஞ்சபட்ச ஜனநாயகம் இந்த நாட்டில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கே அவங்களால தான் வந்து மரியாதை, வழக்கறிஞர் சமூகத்துக்கே அவங்களால தான் வந்து மரியாதை. ஏன்னா சுதந்திர போராட்ட காலத்திலேருந்து பல்வேறு விஷயங்களை முன்னின்றவர் வழக்கறிஞர் சமூகம் தான். அப்போ இன்றைக்கி நாடு நெருக்கடியான ஒரு பாசிச சூழ்நிலை, வழக்கறிஞர் தான் முன் இருக்கணும். அப்படி நிற்கிற வழக்கறிஞர்களை மிரட்டுறது, அப்படி நிற்கிற வழக்கறிஞர்கள் சரியான விஷயம் நீதித்துறை கொண்டு வந்தால், நீதித்துறை அரசியல் சட்டப்படி தீர்மானித்தா அதை தீர்மானிக்கக்கூடாது, பிஜேபிக்கு எதிராக பண்ணக்கூடாதுன்னு செய்வதற்கான நேரடியான மோடி தரப்பு மிரட்டல் தான் இந்த லெட்டர். இதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இல்லை சார், இப்போ நீ சொல்கிற பார்த்தா ஒரு எச்சரிக்கை மாதிரி தெரியுது. ஒருவேளை நீதிமன்றம் பின்வாங்குமா, எதிர்த்து நிற்குமான கேள்விகள குறிப்பாக சந்தோஷத்தை இல்லை. இப்போ நடந்திருக்க விஷயங்கள், அதாவது தேர்தல் பத்திர விவகாரம், அதில் வந்து ஒரு நம்பிக்கையூட்டும் நிகழ்வாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நடந்திருக்குது அப்படின்றது, அதில் உறுதியாக நின்னதுனால தான் இவ்வளோ விஷயம் வந்து பிஜேபி மிகப்பெரிய ஊழல் கட்சி அப்படின்றது வந்து வந்திருக்கு. அதில் பல பிரஷரை தாண்டி தான் தலைமை நீதிபதி அந்த விஷயத்தில் உறுதியாக வந்து நின்னார். எல்லாருக்கும் ஒரு கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது வந்து உச்சநீதிமன்றம் தான். அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதி சந்திரசூட் வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஆற்றல் மிக்க, அதே சமயம் விஷயங்களை புரிஞ்ச ஒரு நுட்பமான ஒரு நீதிபதி. அவருக்கு வந்து இந்திய அரசியல் சூழலும் தெரியும், சட்ட ரீதியாகவும் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து ஒரு நாடு நெருக்கடியான சூழ்நிலையில் அவர் நியாயத்தின் பக்கம், அரசியல் சட்டத்தின் பக்கம், அறத்தின் பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா மக்களோட விருப்பமாக இருக்குது. அப்படி அவர் நின்னால் மக்கள் அவர் பின்னாடி நிற்பாங்க, வரலாறு அவர் பின்னாடி நிற்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் என்ற நிறுவனம் இந்திரா காந்தி நெருக்கடி நிலை கொண்டு வந்த போது கூட சுப்ரீம் கோர்ட் அதை காக்கணும்னு தான் எல்லாரும் வந்து எதிர்பார்த்தாங்க. பின்னாடி வந்து உச்சநீதிமன்றம் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுச்சு, அன்னைக்கு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ இன்னொரு அதை விட மோசமான, பல மடங்கு மோசமான சூழ்நிலை வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில்
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த வரலாற்று சூழலில் கடினமான சூழல்னு அவர் தலைமை நீதிபதியாக இருக்கார். அவருக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்கிறது. அவர் அறத்தின் பக்கம், அரசியல் சட்டத்தின் பக்கம் நிற்கணும். மோடி அரசாங்கம் என்ன தவறு செய்தாலும், பிஜேபி RSS என்ன ஃப்ராடு செஞ்சாலும் அதை தடுத்து நிறுத்தி நேர்மையான தேர்தலை அவர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துகிறத உறுதிப்படுத்தணும். அவர் பயப்படாமல், அஞ்சாமல், உறுதியாக, தைரியமாக நிற்கணும். மக்கள் அவரோடு நிற்கிறோம். நன்றி சார். நன்றி.